கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் என்கிற அடையாளத்தை மாற்றாமல் இல்லைகள். எந்த சூழ்நிலை, யாருக்கு முன்பாகவும், எப்படிப்பட்ட அடைப்பட்ட வாசலுக்கு முன்பாக ஒரு தேவ பிள்ளை நாம் யார் என்பதை காட்டணும். ஹல்லேலூயா, ஆமென். நான் யார் என்பதை காட்டணும். மொர்தெகாய் ஞாபகப்படுத்துறார், நீ இப்ப ராஜஸ்திரீதாமா, அரண்மனைக்குள்ளதான் இருக்கிற, ஆனா ஒண்ணு மறந்துடாத, நீயும் யூதஜனம், நீயும் யூதஜனம், நீ கர்த்தரால் அழைப்பிக்கப்பட்டவன், நீயும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன், அழைக்கப்பட்டவர் எங்க நின்னாலும் கர்த்தர் அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பார். நம்புறவங்க மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவே தான் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு, ஆமா நீ ஒருவேளை இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யாம இருந்தாலும், ஆமா யூதருக்கு ரட்சிப்பு எப்படி வரும்? வேறு. அப்போ மொர்தெகாய்க்கு தெரியுது, எஸ்தரே நீ இல்லாட்டாலும் யூதனுக்கு ரட்சிப்பு வந்துடும். ஹல்லேலூயா. நீ இல்லாட்டாலும் கர்த்தர் அனுகூலமான வாசலை யூதருக்கு திறப்பார். ஆனா நான் உனக்கு எச்சரிக்கிறது, உன் அழைப்பை மாத்திராத. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை தான் அதிகம் ஆண்டவர் தியானிக்க வைத்தார். இன்னைக்கு சில காரியத்தை சுதந்தரிப்பதற்காக நாம தேவன் அழைத்த அழைப்பிலிருந்து தாழ்ந்து போகிறோம். பேதுரு கொஞ்ச நேரம் நெருப்புக்கு முன்பாக குளிர் காய்வதற்காக தான் அவரோடு கூட இருந்தவன் என்பதை சொல்லுவதற்கு வெட்கப்பட்டான். சில காரியத்தை சுதந்தரிக்கணும்னா நான் கர்த்தருடையவன் என்பதை காண்பிக்கிறது ஸ்டாப் ஆகணும். இதை செஞ்சா இது கிடைக்கும், இதை செஞ்சா இங்க நான் சேஃப் ஆயிடுவேன், இதை செஞ்சா நான் இங்க காப்பாற்றப்படுவேன், இதை செஞ்சா எனக்கு இந்த வேலை கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு இங்க வே ஓப்பன் ஆகும், இந்த காரியத்தை செஞ்சா எனக்கான சில காரியங்கள் ஓப்பன் ஆகும். இந்த காலை நேரத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, ஆமே கர்த்தரை விட்டுட்டு எனக்கு ஒரு வாசல் வேணாம், கர்த்தரை விட்டுட்டு எனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேணாம். எனக்கு வாசல் திறக்கணும்னா கர்த்தரோடு தான் திறக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அழைப்பை தாண்டி எனக்கு ஒரு வாசல் வேணாம். நான் கர்த்தருடையவன்கிறத காட்டுறதுனால எனக்கு வாசல் அடைபடுதுன்னா ஓகே. ஆனா ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடையவனாய் நீ நிற்பாயானால் அடைபட்ட வாசல் திறக்குமே தவிர கர்த்தர் வாசலை அடைக்க விட மாட்டார் என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய